Today I would like to speak about a very serious sin. இன்றைக்கு ஒரு அதிபயங்கரமான பாவத்தை குறித்து நான் பேசும்படியாக இருக்கிறேன். Probably you may think, what is this? இது என்ன? Dear people, this is the basic sin of all of us. நம்முடைய எல்லாருடைய அடிப்படையான பாவம் அதுதாங்க. A man called Billy Graham, God used him mightily in his days. டாக்டர் பில்லி கிராம் என்ற தேவ மனிதனை ஆண்டவர் அவருடைய நாட்களில் உபயோகப்படுத்தினார். சொல்லி இருக்கிறார், he has said, it is not the problem of sin but the problem of the son. Sin S-I-N, son S-O-N. அதாவது பாவத்தினுடைய பிரச்சனை அல்ல, குமாரனுடைய பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? Dear people, everybody is struggling with such sinful nature. நம்ம எல்லாருமே ஒரு பாவ சுபாவத்தினால தடுமாறுவர்களாகவே இருக்கிறோம். Many times we do things which we ought to not to do. நம்ம செய்ய which we do which we ought not to do. நம்ம செய்ய வேண்டாத காரியங்களை அநேக சமயங்களில் செய்கிறோம். But we don't do things which we ought to do. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தவறிவிடுகிறோம். Dear people, so everybody has got the problem of sin. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பாவத்தினுடைய பிரச்சனை. Somehow or other we are really struggling in this because of the fall of Adam. ஆதாமுடைய வீழ்ச்சியினால இந்த காரியத்தில் நாம் இவ்விதமாக போராடுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். But dear people, this is not the big problem, Dr. Billy Graham says. இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்று டாக்டர் பில்லி கிராம் சொல்லுகிறார். Why? ஏன் சொல்றாரு? It is the problem of son, குமாரனுடைய பிரச்சனை. Because the Lord Jesus Christ died on the cross to solve our problem of sin and he rose again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்முடைய பாவ பிரச்சனைக்கு அவர்தாமே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். So through Christ our sins could be washed away. கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். Through Christ we could be victorious. நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும். The problem of sin is there. Nobody can solve it in the problem. This problem, இந்த உலகத்தில் பாவத்தினுடைய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனையை யாருமே தீர்க்க முடியாது. No person in the world is able to conquer it by himself. இந்த உலகத்தில் இந்த பிரச்சனையை தானே ஒரு மனிதன் மேற்கொள்வது என்பது முற்றிலும் கூடாத காரியம். Even the Bible says the world lieth in wickedness. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. Dear people, when we live in this world, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது, when we live in the midst of people who don't fear God, தேவனை பயப்படாத மக்கள் மத்தியிலே வாழும் பொழுது, our own sinful nature pulls down, நம்முடைய சொந்த பாவ தன்மை நம்ம இழுக்கிறது. And the surrounding also is not favorable for us to live a life of victory. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவதற்கு சுற்றி இருக்கிற மக்களும் கூட ஏற்றலாகல. There are bitterness, கசப்பு, jealousy, பொறாமை. So many things are there around us. நம்மளை சுற்றிலும் பல காரியங்கள் இருக்கிறது. But dear people, the Son of God, தெய்வகுமாரன், the very God himself, தேவாதி தேவனே, இந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் வந்து, he came into this wicked world. He was ridiculed, பரியாசம் பண்ணப்பட்டார். He was accused, குற்றம் சாட்டப்பட்டார். On all sides, if we see the Lord Jesus Christ, dear people, we see how he suffered.
நம்ம எல்லா பக்கங்களிலும் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவாக போராடினார் என்பதை குறித்து பார்க்கிறோம். Even many times his own disciples could not understand him. அநேக வேளைகளில் அவருடைய சொந்த சீஷர்களும் கூட அவரை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Dear people, in one way, the life of journey of a saint in the world is a lonely journey. A man called Tozer, he says, ஒரு தெய்வ மனிதன் டோசர் என்று சொல்லுகிறார், ஒரு தெய்வ மனிதன் இந்த உலகத்தில் தனித்து வாழ வேண்டியவனாகவே இருக்கிறான். இட்ஸ் a lonely journey. தனிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் காணப்படுகிறான். Because the world around him is not conducive to live a victorious life. அவனை சுற்றி இருக்கிற உலகம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு ஸ்தலமாக, ஒரு மேடையாக இல்லை. Many times even his own people may not understand him fully. அநேக சமயங்களுடைய சொந்த ஜனங்களும் கூட அவரை விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. I tell you, dear people, nobody in the world could really understand fully about you and me. Any human being, no human being can really understand. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய பிரச்சனையை முழுக்க விளங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. Even man, sometimes he may be very sympathetic. சில சமயங்களில் ரொம்ப பரிவாக இருப்பதை போல காணப்படலாம். The other times he may be in the opposite side, வேறு விதமாக மாறிவிடலாம். This is human. இது மனிதனுடைய காரியம். But dear people, the Lord Jesus Christ, he was tempted like us at all points, Bible says. தெய்வக்குமார் இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு he became victorious. அவர் வெற்றியுள்ளவராக மாறினார். So he could understand you. அவர் உன்னை விளங்கிக் கொள்ள முடியும். He could understand your problem. உன்னுடைய பிரச்சனை அவரால் விளங்கிக் கொள்ள முடியும். He could understand your situation. உன்னுடைய சூழ்நிலைகள் அவரால் விளங்கிக் கொள்ள முடியும். But do I believe him fully? ஆனால் அவரை நான் முழுமையாக நம்புறேனா? Could I believe this Jesus fully is the great question that I asked this morning. இந்த காலை வேளையில் நான் அவரை முழுமையாக நம்புகிறேனா என்பதே இந்த காலையில் நான் எழுப்பும்படியான கேள்வி. Dear people, many times I feel how I don't believe Jesus fully. இயேசுவை முழுமையாக நான் நம்ப முடியவில்லை என்பதாக எத்தனை வேளையில் நான் அங்கலாய்க்கிறேன். Many times I feel my unfaith. என்னுடைய அவிசுவாசத்தை குறித்து நான் உணர்கிறேன். Dear people, unfaith always brings fear in our hearts. அவிசுவாசமானது நம்முடைய இருதயத்திலே பயத்தை கொண்டு வருகிறது. Unfaith brings about lot of confusion in this world in us. அவிசுவாசம் என்பது இந்த உலகத்தில் நம்மிலும் கூட அநேக சமயங்களில் குழப்பத்தை கொண்டு வருகிறது. பவுல் சொல்றார், St. Paul says, I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். I know his faithfulness. அவருடைய உண்மைத்தன்மை அறிந்திருக்கிறேன். I know his love. அவருடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன். I know to the extent to which he has gone to save me. என்னை ரட்சிக்கும்படியாக எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவர் போனார் என்பதை அறிந்திருக்கிறேன். He still loves me, I know. அவர் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். In spite of all my weaknesses, என்னுடைய எல்லா பலவீனங்களின் மத்தியிலும், in spite of all my foolishness, என்னுடைய எல்லா அறிவீனங்கள் மத்தியிலும், in spite of falling again in my sins, என்னுடைய பாவங்களில் மறுபடியும் விழுந்து போன நிலையிலும், I know he loves me. அவர் என்னுடைய வாழ்க்கையில் நேசிக்கிறவராக இருக்கிறார். The greatest wonder in the world is God's patience. இந்த உலகத்தில் எனக்கு மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் அவனுடைய பொறுமை. The patience that he expresses in my own life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிற அந்த பொறுமையை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். How many times I abhor myself. எத்தனை வேளையில் என்னை நான் வெறுக்கிறேன். Oh dear people, how I fall short of God's word. தேவனுடைய வார்த்தையின் அளவுகளில் நான் எவ்வளவு குறைபட்டு போயிருக்கிறேனே. But still he loves me. ஆனால் என்னை நேசிக்கிறார்.
பட் டூ ஐ லவ் ஹிம்? ஆனால் அவரை நான் நேசிக்கிறேனா? Dear people, the greatest sin in the world is unfaith. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசம் தாங்க. The unfaith of the living God himself, ஜீவனுள்ள தேவனை நாம் விசுவாசிக்காததே பெரிய பாவம். Dear people, our greatest problem is unfaith. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை அவிசுவாசம். More than the problem of sin, பாவத்தினுடைய பிரச்சனையை விட நம்முடைய அவிசுவாசமே மிகப்பெரிய பாவம். In Hebrews 3rd chapter, எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். Hebrews 3rd chapter, Saint Paul says here, பரிசுத்த பவுல் தாமே இந்த ஆக்கியோன், இந்த நிருபத்தை ஆக்கியோன் விதமாக எழுதுகிறார். இந்த பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது in 3rd chapter Hebrews அவர் சொல்லுகிறார், he connects this sin with the heart. இந்த பாவத்தை இவ்விதமாக இருதயத்தோடு இணைத்து அவர் பேசுகிறார். இந்த பாவத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Hebrews 3rd chapter, he connects unfaith with a wicked heart. இந்த எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இருதயத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் பேசும் பொழுது அவிசுவாசமான பொல்லாத இருதயம் என்று சொல்லப்படுகிறது. The wicked heart. Dear people, unbelief has got a deep relationship with a wicked heart. ஒரு பொல்லாத இருதயத்தோடு கூட அவிசுவாசம் என்பது இணைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Many times we think that we are all right. அநேக சமயங்களில் நம்ம சரியாக இருக்கிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். Just examine your life. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ யோசித்து பார். Suppose if there is a problem for you to meet, ஒருவேளை ஒரு பிரச்சனை நீ சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, that may be a financial problem, பொருள் ரீதியான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். A problem in the family, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். Maybe a problem in your work spot, நீ பணி செய்ய முடியாத இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். Or a problem anywhere which you face, உடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது you are frustrated, நீ குழம்பி போற, you are discouraged, சோர்ந்து போகிற, you are fearful about the future, எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு பார்க்கிற. So even if somebody talks to you, யாராவது இடத்துல பேசினா கூட, even if they talk with a kindness, ஒரு அன்போடு கூட பேசினா கூட, you could not reciprocally answer with kindness. நீ ஒரு பொறுமையோடு கூட, நீ ஒரு நல்ல குணத்தோடு கூட நீ பதிலளிக்க முடிவதில்லை. You get irritated, நீ உடைய வாழ்க்கையில் கோபம் அடைகிறாய். Frustrated, நீ மனம் தளர்ந்து குழம்பி போகிறாய். Why? It's because of unfaith. அவிசுவாசத்தினால தான். Because you could not believe that it is God who brought this situation. இந்த பிரச்சனையை கொண்டு வந்தவர் தேவன் என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. Dear people, we believe a God who is sovereign. ஒரு சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். The Bible talks about again and again the sovereignty of God. தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை குறித்து நான் பார்க்கிறேன். Mom, I used to think sometimes, சில சமயங்களில் நினைக்கிறது நான் உண்டு, probably some 10 years back, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், I was so strong in the sovereignty, in the doctrine of sovereignty of God. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை குறித்து ரொம்ப உறுதியாக இருந்தேனோ. Sometimes when I frustrate, ஒருவேளை எனக்குள்ளாக சில சமயங்களில் குழப்பங்கள் வரும் பொழுது, when I faith takes hold of me, அவிசுவாசம் என்னை பற்றிக் கொள்ளும் பொழுது, where has gone that faith? அந்த விசுவாசம் எங்கே போச்சு? I was recently contemplating, dear friends,
This is what I really pass through. I would like to express it honestly. நான் எவ்விதமாக கடந்து போகிறேன், விதமாக கடந்து போனேன் என்பதை குறித்து நான் நேர்மையாகவே உங்கள் மத்தியில் சில நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிகாஸ் இட் இஸ் த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா இது நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய போராட்டம். When I was a student, ஒரு மாணவனாக இருந்த பொழுது, I already many times told you about this. இதை பற்றி நான் ஏற்கனவே அநேக சமயங்களில் உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். I almost failed many times in the second year. ரெண்டாவது வருஷத்தில் அநேக முறை நான் தோற்று போயிட்டேன். I went to the third year. மூன்றாவது வருஷத்துக்கு நான் போனேன். So during that time, I was supposed to get the government aid, the scholarship for my education. என்னுடைய அந்த ஸ்காலர்ஷிப் அரசாங்க உதவியை பெற்றுக்கொள்ளும்படியான வேலை வந்தது. There was a great challenge. ஒரு பெரிய சவால் இருந்தது. I had to complete third year, fourth year, final year. மூன்றாவது வருஷம், நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. But I said no. நான் இல்லை, I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். I was not afraid. I believe that God will take care of me. தேவன் என்னை குறித்து அவர் அக்கறை எடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசித்தேன். I believed at every step that God will definitely, has got a purpose and He will definitely take care of me. தேவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வார், இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்ற உறுதிப்பாடு எனக்குள்ள காணப்பட்டது. I was willing to go through the sufferings and the depravity or else the things that I have to forego. நான் கடந்து போக வேண்டிய வாழ்க்கையில் எத்தனை இழப்பு சந்திக்க வேண்டியதாக இருந்தது, எத்தனையோ காரியங்களை நான் இழக்க வேண்டியதாக இருந்தது. I have to forego many comfort, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு நல்ல ஒரு செழிப்பை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த காரியத்தை இழக்க வேண்டியது. I knew that, அறிந்திருந்தேன். When everybody of my classmates or my college mates were going and taking very good food in the mess, மெஸ்ஸில் போய் ஒவ்வொருவரும் அந்த என்னுடைய படித்தவர்கள் மாணவர்கள் நன்றாக போய் சாப்பிடும் பொழுது I was starving. நான் பட்டினியாய் கிடந்தேன். But now when I turn back after many years, அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக இப்போ நான் பார்க்கும் பொழுது, when I face financial crisis, பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, do I have the same faith and strong determination in me? அதே அளவான அந்த உறுதிப்பாடான விசுவாசம், தீர்மானம் என்னில் இப்போ இருக்கா? Have I gone down in my faith? என்னுடைய விசுவாசத்தில் நான் குறைந்து போயிட்டேனா? Where was that strong faith with which I passed through even in spite of so many days of starvation? அநேக நாட்கள் பட்டினி கடந்து போன அந்த காலங்களில் கொண்டிருந்த அந்த விதமான உறுதிப்பாடு இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறதா? ஒருவேளை இல்லையோ? Dear people, I tell you, this is something which we have to examine ourselves. இது நம்ம ஆழமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have to turn back and see how much life is. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை குறித்து நான் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. Are you going down in your spiritual life today? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இப்பொழுது கீழாக போய் கொண்டிருக்கிறையா? Are you going up? அல்லது மேலாக நீ போய் கொண்டிருக்கிறையா? We have to evaluate. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Probably you would have been living with strong faith, but now you have gone down. நீ ஒருவேளை நல்ல உறுதியான விசுவாசத்தோடு கடந்த நாட்களிலே போயிருந்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது நீ குறைந்து விட்டாய். You have gone down in your prayer life. ஜெப வாழ்க்கையில நீ குறைந்து விட்டாய். You have gone down in holding on to God's word. தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுகிறதில் நீ குறைந்து விட்டாய்.
Where is that zeal and joy of the Lord in your life now? உடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ளான அந்த சந்தோஷம், தேவனுக்குள்ளான அந்த வைராக்கியம் எங்கே போயிற்று? It's all because of our unfaith, dear friends. இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம். We are afraid about the future. எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். Many times we are perplexed. நாம் அநேக சமயங்களில் குழம்பி விடுகிறோம். We have seen last week walking by sight and walking by faith. விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கையை குறித்தும் அல்லது தரிசித்து வாழுகிற வாழ்க்கையை குறித்தும் பார்த்தோம். One of the beautiful church in the New Testament, புதிய ஏற்பாட்டில் ஒரு மிக அழகான சபை, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் God pointed it out to the church very clearly. தேவன் அந்த சபையை பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். When he was talking about this church, இந்த சபையை குறித்து நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது, Revelation 2nd chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். You have lost the early love. ஆனாலும் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சோதரியே, உடைய வாழ்க்கையில நீ தேவனுக்காக கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில, அவிதமான நிலைகளில உடைய வாழ்க்கையில, nevertheless I have somewhat against thee because thou hast left the first love. ஆதியில் இருந்த கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஏன்? Because of unfaith. அவிசுவாசத்தினால. You started depending on your own intelligence. உடைய சொந்த புத்தியை சார்ந்து கொள்ள நீ ஆரம்பிச்சிட்ட. Dear people, I tell you, unfaith is such a big sin. அவிசுவாசம் என்பது மிக ஒரு பயங்கரமான காரியம். You don't have faith when you face problems. பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில அவிதமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்படியான ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில், Mark's Gospel 9th chapter, we see an incident, ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். The Lord Jesus Christ was on the Mount of Transfiguration. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிதமாக மறுரூப மலையில he was being transformed with 3 disciples. 3 சீஷர்களோடு கூட he was transformed, மறுரூபமாகிறார். It was a glorious scene. ஒரு மகிமைகரமான ஒரு காட்சியாய் காணப்படுகிறது. It was a great wonder to the disciples. அவருடைய சீஷர்களை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. But when he was coming down from the Mount of Transfiguration, அந்த மலையிலிருந்து கீழே வரும் பொழுது, there was a crowd around his disciples. அவருடைய சீஷர்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. The disciples were puzzled. குழம்பி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். The Lord Jesus was coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். Mark's Gospel 9th chapter 14th verse. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் we see like this. When everybody was there, அவிதமாக இருந்த சூழ்நிலையில் இங்கு இந்த சீஷர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். There was a big problem to face. ஒரு பிரச்சனையை சந்திக்கும்படியான ஒரு காரியம். There was a boy possessed and the devil was casting him into water and fire. பிசாசு பிடித்த ஒரு நிலையில தீயிலும் தண்ணீரிலும் அழுத்தபடியான ஒரு வாலிபனாக அவனை கொண்டு வந்து சீஷர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். 14th verse. And when he came to his disciples, he saw a great multitude about them and the scribes questioning with them. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவளை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபார தர்க்கிக்கிறதையும் கண்டார். 16:15. And straightaway all the people, when they beheld him,
were greatly amazed and running to him saluted him. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனை செய்தார்கள். 16 And he asked the scribes what question he with them. அவர் வேதபாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கிக்கிறீர்கள் என்று கேட்டார். 17th verse 17வது வசனம். And one of the multitude answered said, Master, I have brought unto thee my son which hath a dumb spirit. அப்பொழுது ஜனங்களிடத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். And wherever he taketh him, he teareth him, and he foameth and gnasheth with his teeth, and pinneth away. And I spake to the disciples, and they should cast him out, but they could not. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கழித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. There are 3 kinds of people. One, disciples, and the other group of people, all the scribes and Sadducees, சதுசேயர்களும் பரிசேயர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். The other person, the father with his son looking for deliverance. தன்னுடைய மகனுக்கு விடுதலை கிடைக்காதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நிலை. The scribes and Sadducees were looking to find fault with the disciples. சதுசேயர்களும் அங்கே பரிசேயர்களும் இந்த சீஷரிடத்தில் ஏதாகலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Dear people, you being a Christian, நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது everybody is seeing you, don't forget it. நீ மறந்து விடாத, உன்னை ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Your own people are seeing you. உன்னுடைய சொந்த மக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Your own husband, your own wife, your children are looking at you. உன்னுடைய சொந்த மனைவி, உன்னுடைய கணவனுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Your relatives are looking at you. உன்னுடைய சொந்தக்காரர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். People around you are looking at you. Don't forget. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். You say you are a Christian, ஒரு கிறிஸ்தவன்னு சொல்கிற, and how is your life? He looks into that. உடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். For what purpose? என்ன நோக்கத்துக்காக? In order to find fault with you, dear friend. உன்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்குமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Do you know that? அதை அறிந்திருக்கிறையா? Do you know your own people are looking at you to find fault with you somehow or other? When you do some mistake, ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது immediately they rise up and say, உடனே எழும்பி சார், what is the use of going to the church? சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? What is the use of calling yourself a Christian? ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளும்படியாக செய்து என்ன பிரயோஜனம்? Dear people, your life affects others. Don't forget. உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்கிறது, மறந்து விடாத. Wherever you are, நீங்க இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களை பாதிக்கிறது. Either it will make you not only to find fault with you, உன்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க மாத்திரமல்ல, they will find fault with Jesus. இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். When they accuse you, உன்னை அவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது, it is not you are being accused. நீ குற்றம் சாட்டப்படும்படியாக அல்ல, it is Jesus is being accused. இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்படுகிறார். Do you know that? அதை அறிந்திருக்கிறீங்களா? And the other set of people, இன்னொரு கூட்ட மக்கள், who are in great need, மிகப்பெரிய தேவையில் இருக்கிற மக்கள். This father, இந்த தகப்பன், his own son, அந்த மகனும் அவிதமாக தீயிலும் தண்ணீரில் அமிழ்த்துகிற சூழ்நிலையில் he comes and begs Jesus. இயேசுவினிடத்தில் வந்து அவன் கெஞ்சி நிற்கிறான். I tell you, dear people, when he came to Jesus, இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, do you know the way of talking?
by which he expressed that he was affected by the inability of the disciples. அந்த சீஷர்களுடைய அந்த முடியாமையினால அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டான் என்பதை உங்களால விளங்கிக் கொள்ள முடியுதுங்களா? பாருங்க, பின்னால பாருங்க, what was he talking about to Jesus? இயேசுவினிடத்தில் அவன் என்ன பேசுறான் பாரு, என்ன பேசுகிறார் பாருங்க. Oh, a real need in him. அவனிடத்தில் உண்மையாலுமே அவிதமான ஒரு தேவையோடு கூட வருகிறான். But dear people, because of the disciples, already he was discouraged. ஏற்கனவே அவிதமாக அந்த வாலிபனிடத்தில் பார்க்கும் பொழுது அவிதமாக அந்த காரியமானது ஏற்கனவே அந்த சீஷருடைய காரியம் பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. அந்த மனுஷன் சொல்றான், 18th verse, 18வது வசனம், Jesus was asking, and wheresoever he taketh him, he teareth him, and he foameth, and gnasheth with his teeth, and pinneth away. And I spake to thy disciples that they should cast him out, and they could not. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கழித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. They could not do Jesus. அவ்விதமாக சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடுமானால் நீ செய்தரலாம். He could not believe that Jesus could do that. இயேசு அவ்விதமாய் செய்ய முடியும் என்பதாக அவனால அங்கே விசுவாசிக்க முடியவில்லை. அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில இயேசு செய்வார் என்பதை அவ்விதமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Mark's Gospel 9th chapter. அவ்விதமாக அவன் இந்த இடத்துல சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த 20th verse, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கொண்டு வந்தவுடனே, அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், 20th verse, 21st verse, we see how it is, conversation is going, எப்படி போயிட்டு இருக்கு. And he asked the father, how long is it ago since this came unto him? And he said, our child. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால், இயேசுவே, ஏதாகலும் உங்களால் உங்கள் சீஷரை தோற்று போயிட்டாங்கப்பா. your disciples were failed. ஒருவேளை உம்மால ஆகுமா எனக்கு தெரியல. I don't know whether you could, because your disciples failed. Dear people, how many times my unfaith, my way of not right living affects the name of Jesus, the power of Jesus. என்னுடைய வாழ்க்கை முறையானது, என்னுடைய வாழ்க்கையில் தவறான காரியமானது எவ்விதமாக இயேசுவை அவருடைய நாமத்தை குறித்து தாக்குகிறதாக அல்லது தூஷிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோமா? Dear people, it affects not only you, உன்னை மாத்திரமல்ல, it affects the name of Jesus. இயேசுவுடைய நாமத்தையும் அது பாதிக்கிறதா இருக்கிறது. இந்த இடத்துல அவன் மகளா ஏதாகலும் கூடுமானால் செய்யும் ஆண்டவரே. Dear people, I tell you, you and I are the representatives of God in this world. நீங்களும் நானும் அவனுடைய பிரதிநிதிகளாய் காணப்படுகிறோம். Do I live worthy of his calling? அவருடைய அழைப்புக்கு நான் பாத்திரவானாக நான் நடந்து கொண்டிருக்கிறேனா?
The Bible says it's a high calling. இது மிகப்பெரிய ஒரு அழைப்பு. How many times you fail in your own family? உடைய சொந்த குடும்பத்தில் எத்தனை முறை நீ தோற்று விடுகிறாய்? How many times as a husband, as a father, as a wife, as a mother, as a child, you are failing in your very own family? ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு பிள்ளையாக, அல்லது பெற்றோருக்காக, எதுவாக இருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நீ தோற்று விடுகிறாய்? Because it's all in faith. அவிசுவாசம் தானே. You could not trust God that you could keep you as a testimony. உன்னை ஒரு சாட்சியாய் வைக்க தேவனால் கூடும் என்பதை உன்னால் நம்ப முடியல. Not only that, how you are helpful. These disciples could not help a needy soul. ஒரு தேவையான ஆத்மாவுக்கு சீஷர்கள் உதவி செய்ய முடியல. What is the use of calling me as a Christian if I could not help others in need? உதவியில் இருக்க முடியாத மக்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியலன்னா என்னால் என்ன பிரயோஜனம்? What is the use for his kingdom? அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? That's why the people in எபேசியருக்கு நிருபத்தில் சொன்னார், you have lost the love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்துட்ட. You have lost it. நீ இழந்துட்ட. Dear people, the zeal you have lost. நீ இழந்துட்ட அந்த வைராக்கியத்தை. உடைய வாழ்க்கையில் நீ எது இழந்தலாம் சரியில்லை. Whatever you may lose it, no problem. Dear people, you can get it back. அதனை பெற்றுக்கொள்ளலாம். But dear people, if you lose your zeal for God, தேவனுக்காக கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்தை இழந்து போவாயானால் it is a great loss for you and for the kingdom of God. உனக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக மிகப்பெரிய இழப்பாக இது இருக்கிறது. When Lazarus was dead, லாசரு மரித்து போன பொழுது Jesus tarried 4 days away from this place. அந்த இடத்தை விட்டு இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் தள்ளி இருக்கிறார். He didn't come immediately. உடனடியாக வரவில்லை. When he came back, வந்த பொழுது the sisters were crying without any hope. நம்பிக்கை இல்லாமல் அந்த சீஷர்கள் தான் அந்த ஸ்திரீகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Jesus said, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. Dear people, you and I are called to see the glory of God. தேவனுடைய மகிமையை காணும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். To exhibit the glory of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Are you discouraged these days? இந்த நாட்களில் நீ சோர்ந்து போயிருக்கிறையா? Are you really completely disquieted that you can't live a life pleasing to God? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பதாக சொல்லி நீ ஒரு தனித்து நிலையில நீ ஒதுங்கி நிற்க கொண்டிருக்கிறையா? You are not in the live stream of God's ministry. அவருடைய ஊழியத்தின் காரியங்களில அதோடு கூட இணைந்து போகக்கூடிய ஒரு நிலையில நீ இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறையா? Secretly are you trying to keep yourself aloof? ரகசியமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தனித்து வைத்துக் கொள்ள முடியாத பார்த்து கொண்டிருக்கிறையா? Dear people, God asks you this morning. தேவன் இந்த காலையில் கேட்கிறார், why are you like this? ஏன் விதமாக இருக்கிறார்? Come unto me, all ye heavy laden. வருத்தப்பட்டு பாரிச்சவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். Whatever may be your situation, என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, whatever may be the problem, how much big it may be, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, let us run to God. தேவனை நோக்கி நாம் ஓடுவோம். Unfaith keeps us always away at a distance. அவிசுவாசம் தூரமான இடத்துல நம்மை நிறுத்தி விடுகிறது. Dear people, when Jesus was asking this man, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை பார்த்து கேட்ட பொழுது, before I would like to conclude, நான் முடிக்கும்படியாக சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன்.
Mark's Gospel 9th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் Jesus, the conversation was going on. அவ்விதமாக இந்த இடத்துல அந்த பேச்சு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. When Jesus was telling 23 verse, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Jesus said unto him, if thou canst believe, all things are possible to him that believeth. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். 24th verse 24வது வசனத்தில், and straightway the father of the child cried out and said with tears, Lord, I believe, help thou mine unbelief. உடனே பிள்ளையின் தகப்பனை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். With tears he was crying, Lord, I want to believe, but this unbelief takes hold of me and makes me powerless. ஆனால் அவிசுவாசனை பிடித்துக் கொண்டு ஒரு வல்லமையற்றவனாய் என்னை மாற்றி விடுகிறது. I am frustrated, நான் தானே குழம்பி போடுகிறேன். I am powerless, வல்லமையற்றவனாய் காணப்படுகிறேன். How many times we don't believe our own prayers? எத்தனை சமயங்களில் நம்முடைய சொந்த ஜெபத்தையே நம்ம நம்புறதில்லைங்க. We pray, but we don't believe that God could answer. நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் அது பதிலை கொடுக்க முடியுங்கிறத நம்ம நம்புறதில்லைங்க. Honestly speaking, I felt myself the same. என்னுடைய வாழ்க்கையில் தான் நான் நினைச்சேன், உணர்கிறேன், அவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலளிப்பார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அதன் அடிப்படையில் வாழ முடியலையே. I could not live on the basis of my own prayer. Oh dear people, how much of our failed prayers are a failure. நம்மளை எத்தனை ஜெபமானது ஒரு தோற்று போனதாய் காணப்படுது. Lord Jesus said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் அவன் பெற்றுக்கொள்கிறார், தட்டுவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Why could not I believe you, God? Why could not I believe your word? உம்முடைய வார்த்தையை என்னால் ஏன் ஆண்டவரை நம்ப முடியல? உம்முடைய வார்த்தை இன்னும் இதுக்கு மேலே என்ன எனக்கு நீங்கள் சொல்ல முடியும்? More than what this word, what could I say? But what a failure I am. என்ன ஒரு தோல்வியில் நான் காணப்படுகிறேன். I could not believe my God as he promised, as he said, உங்க பிள்ளைக்கு நீல தவை நல்ல இவ கொடுக்க இருந்திருக்கும் பொழுது ஏன் நான் கொடுக்க மாட்டேன் நீங்க கேட்குறீங்க? ஜெபிக்கிறேன், ஆனால் தோற்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I pray but live a life of failure. Lord, forgive my unfaith. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும். நான் இந்த தகப்பனை போல அநேக சமயங்களில் ஜெபிக்கிறதையே விரும்புகிறேன். I like this because of my fallen nature. என்னுடைய விழுந்து போன சுபாவத்தினால, என்னுடைய தன்மை நிமித்தமாக அநேக சமயங்களில் இது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டுகிறது. This gives me such a hope. Dear people, this morning, do you really believe God? நீ ஆண்டவர் உண்மையாக நம்புறையா? Do you believe His word? உடைய வார்த்தையை உன்னால் நம்ப முடிகிறதா? Do you believe your own prayers? உடைய சொந்த ஜெபங்களை நம்ப முடிகிறதா? Do you believe that God could do great things? தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றதை நம்ப முடிகிறதா? Do you believe that God can do glorious things in your life? உடைய வாழ்க்கையில மகிமைகரமான காரியங்களை செய்ய முடியும் என நம்புறையா? In your family, உடைய குடும்பத்தில், உடைய தனிப்பட்ட வாழ்க்கை, in your personal life, in the life of your children, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible to him that believeth. இந்த காலையில் தேவன் உன்னை பார்த்து அழைக்கிறார். Would you believe me? என்ன நீ நம்புறையா? Or else because of your unfaith, அவிசுவாசத்தினால, the people of Israel, we don't have time. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் எபிரேயரில் எழுதப்பட்டு ஏன் பிரவேசிக்க முடியல? Because of unbelief, அவிசுவாசத்தினால. Dear people, unbelief, unfaith is a terrible sin. அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய பாவம். உடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை
உன்னுடைய உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது. Great things are being hindered in your life. One man, William Carey, ஒரே மனுஷனான வில்லியம் கேரி, a cobbler mending shoes, பழைய செருப்பு தைக்கிற மனுஷன். He came to India. இந்தியாவுக்கு வந்தார். He built up the university. He did such a great thing. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். அவர் சொன்னார், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்துக்காக திரும்பும். ஏன் என் வாழ்க்கையில் ஏன் பயம், ஏன் பிரச்சனை, ஏன் குழப்பம், ஏன் பல விதங்களில் நான் சோர்ந்து விடுகிறேன், தளர்ந்து விடுகிறேன்? Why am I discouraged? So I am discouraged. When God is so great, my God is so great, என் தேவன் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கும் பொழுது I will trust Him. அவரை நான் நம்புவேன். எனக்கு அவிசுவாசம் வரும் பொழுது, when unfaith comes, I will cry to Him. அடுத்த கதவை, Lord, forgive my unbelief. என்னுடைய விசுவாசத்தை மன்னியும். That boy was completely healed. அந்த பையன் முழுமையாக சுகப்படுத்தப்பட்டான். When he confessed his unfaith, அவனுடைய அவிசுவாசத்தை அறிக்கை செய்த பொழுது, Lord Jesus, take that unfaith as faith. அந்த அவிசுவாசத்தை அறிக்கை செய்த பொழுது அது விசுவாசமாக கணக்கிடப்பட்டது. Your unfaith will be accounted as faith when you acknowledge your unfaith. உன்னுடைய அவிசுவாசத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு போகும் பொழுது உன்னுடைய அவிசுவாசத்தை தேவன் விசுவாசமாய் கணக்கிடுவார். God will do great things in you, in your family, and in the people surrounding you, because all power is given unto me. He is risen. He was crucified, He is risen and said, all power is given unto me. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உயிர் தெழுந்து சகல வல்லம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dear people, what an amazing God is. என்ன ஒரு உன்னதமான தேவன். Lord, take my unbelief. தேவனிடத்தில் கேட்போம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடரல். This is the biggest hindrance. God will lift you up and bless you. தேவன் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். Our Heavenly Father, what a great joy it is and what a great blessing it is to know such a God. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் எவ்வளவு ஒரு மகிமைகரமான தேவன் நீர். Help us, Lord. I don't know about these brothers and sisters. அந்த சோழலை குறித்து நான் அறியேன், but help them, Lord. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidelango100@gmail.com, davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelango100@gmail.com, davidelango100@gmail.com. நன்றி.